நித்தம் நித்தம் நெல்லி சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் நேற்று வச்ச மீன் குழம்பு இன்னும் இருக்குதையா. என்ன பாட்டு பலமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடே மணக்கிற அளவுக்கு சுவையாக சிம்பிளாக செய்யக்கூடிய சங்கரா மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா தெருவே உங்களை பற்றி பேச்சு தான் இருக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை உண்மைதான் நம்புகிறேன். அந்த அளவு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான்வெஜ் ரெசிபி நிறைய போட்டிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சங்கரா மீனில் பெரிய மீனும் சின்ன மீனும் கலந்து 1 கிலோ வச்சுருக்கேன். சங்கரா மீன் ரொம்ப சத்தாக இருக்கும். எங்கள் ஊரில் கிராமத்தில் அதிகமாக இந்த மீன் தான் பயன்படுத்துவாங்க. பெரிய சங்கரா மீனோட தலையையும் குழம்புல போடலாம். இந்த மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ செய்முறை பார்க்கலாம். வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் போடுங்க. வெந்தயம் அதிகம் சேர்க்காதீங்க, கசக்கும். கட் பண்ணின 3 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. எண்ணெய் நிறைய ஊற்றி வதக்குங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்குங்க. மூணு கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். 1 எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதில் சிறிது தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிளகாத்தூள் 5 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா மிளகுத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 10 நிமிடம் குழம்பு நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. மீன் கடைசியில் தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்தா குழம்பு கெட்டியாகாது, மீன் உடஞ்சி கரைஞ்சிரும். அதனால் குழம்ப 10 நிமிடம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்த பிறகு தான் மீனை சேர்க்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மீனை இதில் சேர்த்துடலாம். மீன் குழம்புல மூழ்கிற அளவுக்கு போடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும். மீனில் உப்பு போட்டு கழுவுறதால மீனில் உப்பு இருக்கும். அதனால் குழம்புல மீன் போட்டதுக்கப்புறம் உப்பு போடணும். உப்பு கரையிறதுக்கு மீனை உடைக்காமல் கரண்டியோட அடிப்பகுதியால் கிளறி விடணும். மீன் போட்டதுக்கப்புறம் 10 நிமிடம் கொதிக்க வைக்கணும். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, மீன் உடஞ்சிரும். பாருங்கள், 10 நிமிடம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான, அதிக செலவு இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யக்கூடிய மீன் குழம்பு நீங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். விடுமுறை நாட்களில் மதிய நேரத்தில் சூடான சாதத்தோடு இந்த குழம்பை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப கலக்கலாக இருக்கும். இதை மறுநாள் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பை செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருக்கு சும்மாவாவது ஷேர் பண்ணுங்கள். அதுவே எங்களுக்கு உதவியாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.